ஹாய் வெல்கம் டு பவி டிசைனர்ஸ். நம்ம ஆரி ஒர்க்லாம் கற்றுக்கிட்டேங்க. ஆனால் இந்த மாதிரி அட்வான்ஸ் ஸ்டிச்சஸ்லாம் எனக்கு போட தெரியல, ஜர்தோசியை எடுத்து ட்ரை பண்ண தெரியல அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்காக தாங்க. பிகினர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம நெக்கு பேக்கில் வரைஞ்சிட்டு இப்போ செயின் ஸ்டிச் போட ஆரம்பிக்கிறோங்க. செயின் ஸ்டிச் எப்போ போடும்போதுமே நம்ம ஒரு பக்கம் வரோம் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டில் திருப்பி சின்னதாக ஒரு லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட செயின் ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு முடிச்சு கீழே நீங்கள் சப்போஸ் லூஸாக போட்டிருந்தீங்கன்னா கூட இந்த மாதிரி ஆப்போசிட்டில் திருப்பி ஒரு லாக் போடுறதுனால உங்களுக்கு முடிச்சு கழண்டாமல் ஈஸியாக வருங்க. இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. உங்களுக்கு ப்ளவுஸ் மார்க்கிங் எப்படி பண்ணுறது ஆரி ஒர்க்கில் அப்படின்னு தெரில அப்படின்னா நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேங்க. இந்த வீடியோவோட லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி செயின் ஸ்டிச் நம்ம ஹெவியாக போடுறோம் அப்படின்னா ஒரு 3லேருந்து 4 தடவை செயின் சுற்றியும் போட்டுக்கலாங்க. இல்லை ரொம்ப மினிமலான ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா 2 செயின் ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னாலே போதுங்க. நம்ம எப்படி இந்த டிசைனை பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த சர்க்கிள் மாதிரி வருது இல்லைங்களா, அதுக்கு நீங்கள் ஒரு அட்டை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி நான் எம்டிஎஃப் போர்டு வச்சுருந்தேங்க, அது யூஸ் பண்ணி தான் போட்டேன். எதுக்காக பென்சிலில் குட்டியாக அந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எந்த அளவுக்கு நம்மளுக்கு ரவுண்டு வேணும் அப்படின்றத நம்ம ஏன்னா அது ரஃப்பாக போட்டோம் அப்படின்னா ஒரு ஒரு ரவுண்டுக்கும் வித்தியாசம் வரும். அதனால் நான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன். அந்த இந்த மாதிரி ஷேப் இருக்கிறதுக்கு வி மாதிரி ஷேப் இருக்கிறதுக்கு நான் அந்த ஸ்கொயர் டைப்பில் இருக்கிறத யூஸ் பண்ணிக்கிட்டேங்க. இந்த ஷேப் தாங்க ப்ளவுஸ் ஃபுல்லாக ஹேண்ட் ஃபுல்லாகவே நம்ம இந்த மாதிரி தான் பண்ணியிருந்தோம். கஸ்டமர் நம்மளுக்கு இந்த ஷேப் தான் சொல்லியிருந்தாங்க. அவங்க ரெஃபரன்ஸ் பிக்சர் அனுப்புனதில் இருந்த மாதிரி அப்படியே பண்ணியாச்சுங்க. இப்போ அந்த நம்ம ஷேப் வரைஞ்சோம் இல்லைங்களா, அந்த வரைஞ்சதில் இப்போ செயின் ஸ்டிச் நம்ம போட்டுக்க போகிறோங்க. நீங்கள் எம்டிஎஃப் போர்டு இல்லை அப்படின்னா சின்னதாக ஒரு அட்டை மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதில் கூட இந்த ஷேப் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அப்படியே போடலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன நீங்கள் நோட் பண்ணோம் அப்படின்னா, இந்த ஷேப்லாம் எனக்கு வரமாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, இப்போ பாருங்களேன். இப்போ நான் இந்த வி மாதிரி இருக்கிற ஷேப்லாம் எக்ஸாக்டாக வரதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் இந்த மாதிரி போட்டுக்கணுங்க. போட்டுட்டு அந்த வளைவு இருக்குது இல்லைங்களா, அந்த வளைகிற இடத்துல அதுக்கு ஆப்போசிட்டாக திருப்பி இப்போ பாருங்களேன், இந்த பக்கம் ஆப்போசிட்டாக திருப்பி ஒரு லாக் போட்டுட்டு ரிவர்ஸில் நான் திருப்பி வந்தேன் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக அந்த எட்ஜஸ் எல்லாமே அப்படியே அழகாக வருங்க. இந்த டிப் எல்லா இடத்துலையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எந்த சைடு வரமோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு லாக் போட்டுட்டு சின்னதாக ஒரு செயின் போட்டுட்டு நீங்கள் திருப்பினீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் நான் என்ன எடுத்திருக்கேன்னா க்ரீன் கலரில் டேப்லெட் பீட் எடுத்திருக்கேங்க. அதாவது ஹேங்கிங் தொங்க விடுவோம் இல்லைங்களா, அந்த பீட் தான் நான் எடுத்திருக்கேன். இதுக்கு நான் யூஸ் பண்ண க்ளூ பார்த்திங்கன்னா நார்மலான ஃபேப்ரிக் க்ளூ தாங்க நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபேப்ரிக் க்ளூவை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்போவுமே கிளாத்தில் க்ளூ அப்ளை பண்ண வேண்டாம் இவ்வளோ பெரிய மெட்டீரியலுக்கு. அதனால் நான் ஃபேப்ரிக் க்ளூ அந்த டேப்லெட் பீடு மேலே போட்டுட்டு அதை அப்படியே ஸ்டிக் பண்ணிட்டேங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா இந்த க்ளூ இருக்கு இல்லைங்களா, அதை இந்த நெக்ஸ்ட்டு ஒயிட் கலர் ஃபிட்டிங் ஸ்டோன் ஃபிட் பண்ண போகிறேன். இப்போ எந்த அளவுக்கு நான் ஒரு இந்த மாதிரி ஒரே டிசைனை நீங்கள் ப்ளவுஸ் ஃபுல்லாகவே நீங்கள் ரிப்பீட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ரஃப்பான கிளாத்தில் சும்மா ஒரு ட்ரையலுக்காக ஒரே ஒரு டிசைன் மட்டும் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ தூரத்தில் ஸ்டோன் ஒட்டினா கரெக்டாக இருக்கும், எத்தனை ஸ்டோன் ஒட்டினா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம கணிச்சிட முடியுங்க. நீங்கள் இப்போ தான் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது ஒரு ரஃப்பான கிளாத்தில் இந்த மாதிரி போடுங்களேன், போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் மெயின் கிளாத்தில் யூஸ் பண்ணும்போது அது ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக போய்டுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 12 யூஸ் பண்ணியிருக்கேங்க. சைட்ஸில் 3 3, மேலே 3, அதுக்கப்புறம் அப்பில் 3, கீழே 3 அப்படின்னு சொல்லிட்டு 12 ஸ்டோன்ஸ் வச்சுருக்கேங்க. 12 ஸ்டோன்ஸையும் இது நார்மலான ஒரு ஃபிட்டிங் ஸ்டோன் தாங்க. நார்மலாக க்ளூ வச்சுட்டு அந்த க்ளூவில் அப்படியே நம்ம இந்த ஸ்டோன்ஸ் எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கிறது தான். அதே மாதிரி ஸ்டோன்ஸ் ஒட்டுற மாதிரி பார்த்த எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஸ்டோன் கம் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா கீழே விழுந்துடாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக. அதனால் என்ன பண்ணுறீங்க, அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒட்ட வேண்டிய விஷயத்தெல்லாம் ஒட்டி நல்லா கொஞ்சம் நேரத்துக்கு ட்ரை பண்ண விட்டுருங்க. அதுக்கப்புறம் தைக்கிற விஷயங்கள்லாம் மறுபடியும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட அந்த இது போட்டிருக்கோம் இல்லைங்களா டேப்லெட் பீடு, அந்த டேப்லெட் பீடை சுற்றியும் சுகர் பீட்ஸ் நான் போட போகிறேன். நிறைய பேர் கேட்குறீங்க நம்ம இந்த மாதிரி நைலான் த்ரெட் யூஸ் பண்ணும்போது முடிச்சு ரிமூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு.
இப்போ நான் எடுத்த மாதிரி எடுத்துக்கோங்க. பெருசாக நூலை எடுத்துக்கோங்க. அதை 2ஆ 3ஆ 4ஆ மடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி முடிச்சு போட்டு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா முடிச்சு மொத்தமாக வருங்க. நான் யூஸ் பண்ணுற நீடில் பார்த்தீங்கன்னா பீட்ஸுக்கு உடன் நீடில் தாங்க யூஸ் பண்ணுறேன். இது எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுவே நீங்கள் வந்து ஜரி த்ரெட்லாம் போடுறீங்க அப்படின்னா நம்பர் 14 நீடில் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சுகர் பீட்ஸ் ஸ்டிச் பண்ணும்போது 2 பீட்ஸாக வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். க்ளூ காயிற அளவுக்கு கொஞ்சமாவது ஸ்பேஸ் கொடுக்கணும் நாம், அப்போ தான் நல்லா ஒட்டும். நான் வீடியோ வந்து எடுக்கிற பர்பஸ்னால நான் வந்து டக்குன்னு அடுத்தது போட ஆரம்பிச்சிட்டேங்க. மற்றபடி நான் எப்போவுமே வந்து க்ளூ காயறதுக்கு கொஞ்ச நேரம் விட்டுருவேங்க, ஃப்ரீயாக விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பேன். சுகர் பீட்ஸை 3 தைக்காமல் 2 தைச்சிங்க அப்படின்னா நம்ம ஃப்ரேமில் போட்டு தைக்கும் போது இருக்கிற ஃபிட்னஸ்ஸே தான் நம்மளுக்கு கழட்டினப்புறமும் இருக்கும். ஒரு சிலருக்கு என்ன அப்படின்னா நிறைய சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணுற ஸ்டிச்சஸ் எல்லாம் வந்து டிசைன்ஸ் எல்லாம் போடுவாங்க. பட் அதை வந்து ஃப்ரேமில் பார்க்கும்போது ரொம்ப நீட்டாக இருக்க மாதிரி இருக்கும். பட் அதுவே கழட்டிட்டோம், ஃப்ரேம்லேருந்து ரிங்லேருந்து கழட்டிட்டு பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் ஒன்றோட ஒன்று மேலே இருக்கிற மாதிரி தனித்தனியாக இருக்கிற மாதிரி லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் என்ன அப்படின்னா 3, 4 அந்த மாதிரி போட்டிருப்பீங்க. அதனால தான் 2 யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து சுற்றிலும் சுகர் பீட்ஸ் போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா அந்த ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை சுற்றிலும் இந்த மாதிரி நான் ஜரியில் வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். அப்படியே அது ஃபுல்லாகவே அந்த ஸ்டோன்ஸை கவர் பண்ணுற மாதிரி. இதை நீங்கள் வந்து ஜர்தோசிலையும் போட்டுக்கலாம். என் கிளைண்ட் வந்து எனக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எனக்கு டிசைன் இது தான் வேணும், பட் அந்த ஜர்தோசி யூஸ் பண்ணால் கொஞ்சம் நான் வந்து காஸ்ட் அதிகமாக சொல்லியிருந்தேன் ஆக்சுவல் ப்ரைஸோட. நான் அதனால் வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எனக்கு டிசைன் இதுதான் மேடம் வேணும், ஆனால் வந்து நீங்கள் ஜர்தோசி மட்டும் கட் பண்ணிக்கோங்க இந்த பார்ட்டில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் ஜர்தோசிக்கு பதிலாக இந்த மாதிரி ஜரி த்ரெட் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்படி தாங்க நம்ம வந்து நிறைய பேர் கேட்பீங்க, எப்படிங்க ஒரு டிசைன் வந்து பட்ஜெட்டில் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி தாங்க. சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஒரு மெட்டீரியல் பதிலாக இந்த மாதிரி நம்ம சின்னதாக சீக்கிரம் முடிகிற மாதிரி ஏதாவது ஒர்க் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம பட்ஜெட் வந்து கம்மி பண்ணி ப்ளவுஸ் வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாங்க. இதோட ப்ளவுஸோட ப்ரைஸ் என்ன அப்படின்றது எல்லாத்தையுமே நான் வந்து வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது இந்த ஸ்டோன் சுற்றிலும் இருக்கிற ஸ்டிச் வந்து முடிஞ்சிருச்சுங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோன் இருக்குது இல்லைங்களா, இந்த ஸ்டோனுக்கு மேலே நம்ம வந்து ஒரு பீடு வந்து ஆட் பண்ண போகிறோங்க. அதுக்காக நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா அந்த இது இருக்குது இல்லைங்களா ஜர்தோசி லோடிங்க்கு நீங்கள் ஜர்தோசியும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கட் பீட்ஸையும் எடுத்துக்கலாங்க. கட் பீட்ஸ் யூஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து கட் பீட் நம்ம வைக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து 3mm ரவுண்ட் பீட் எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே வந்து சுகர் பீடு வந்து யூஸ் பண்ணியிருக்கேங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜர்தோசி லோடிங் தான் மேலே பண்ண போகிறோம் நம்ம. இதை வந்து நீங்கள் நார்மல் த்ரெட்லேயும் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நார்மல் நீடில்லையும் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி உடன் நீடிலும் யூஸ் பண்ணி நீங்கள் ஜர்தோசி பண்ணிக்கலாம். நான் 2 விதமாகவும் இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ரெண்டையுமே வந்து பாருங்கள், உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அதை வந்து போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஜர்தோசியோட சைஸ் வந்து முடிவு பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு அந்த லோடிங்க்கு மேலே போட்டால் கரெக்டாக இருக்குன்னா அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம லார்ஜ் குவான்டிட்டியில் நிறையா பண்ணுறோம் அப்படின்னா ஹேண்டு பேக் எல்லாம் ஃபுல்லாக பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நிறையா கட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த லோடிங் வந்து இதில் போட்டு காட்டுறேங்க, நார்மல் நீடிலில் போட்டு காட்டுறேன். நார்மல் நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன் சைஸு. நம்பர் 10 எடுத்தோம் அப்படின்னா சுகர் பீட்ஸு அதுக்கப்புறம் ஜர்தோசி எல்லாமே நம்ம வந்து போட்டுக்கலாங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப நீடிலோட ஹோல் வந்து சின்னதாக இருக்கிறதுனால எல்லாமே உங்களுக்கு உள்ளே போகும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு இடத்துலேருந்து நீடில் வெளியில் எடுத்துகிட்டு ஜர்தோசியை உள்ளே லோட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதுக்கு ஆப்போசிட் சைடில் குத்தினோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இதில் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அவ்வளோ டிஸ்டன்ஸ்லேயும் நம்ம இந்த மாதிரி பஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம் 4 டைம்ஸ். இப்போ நான் எதுக்காக இந்த மாதிரி லாக் பண்ணேன், இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதே ரவுண்டுக்கு அதே மாதிரி நம்ம மறுபடியும் ஜர்தோசி லோடிங் போட்டுட்டு இந்த வி ஷேப் மாதிரி இருக்குது இல்லைங்களா, இதுக்கு வந்துட்டு நான் ஒரு சுகர் பீடையும் அதுக்கப்புறம் ஒரு 4mm இருக்குது இல்லைங்களா அதையும் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறோம். நம்ம இதுக்கு அதிகபட்சமாக யூஸ் பண்ண மெட்டீரியல் பார்த்திங்கன்னா சுகர் பீடு 3mm 4mm, அடுத்தது வந்து டேப்லெட் பீடு ஸ்டோனு, அதுக்கப்புறம் ஜர்தோசி, நெக்ஸ்ட்டு வந்து ஜரி த்ரெட்.
அதுக்கப்புறம் இந்த மாதிரி எம்ப்ராய்டரி த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கோம். அதிகபட்சமாக இவ்வளோ தாங்க யூஸ் பண்ணியிருக்கோம். பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த டிசைன்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் எடுக்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பீங்க. பட் வந்து எந்த யோசனையுமே வேணாங்க. சின்னதாக ட்ரையலுக்கு ஒரு நீங்கள் ரஃப் கிளாத்தில் இந்த மாதிரி டிசைன்ஸு போட்டுட்டு நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இந்த டிசைன்ஸ் எல்லாத்தையுமே நீங்களே போட்டுடலாங்க. கண்டிப்பாக உங்களால் ட்ரை பண்ண முடியும். இந்த மாதிரிலாம் நான் ட்ரையே பண்ணினதே இல்லை இதுக்கு முன்னாடி. ஒன்லி நான் வந்து பீட்ஸில் வந்து நெக்கை சுற்றி லைன்ஸ் மட்டும்தாங்க போடுவேன் அப்படின்னா நீங்கள்லாம் வந்து கண்டிப்பாக இந்த டிசைன்ஸ் ட்ரை பண்ணலாங்க. ரொம்ப ஈஸியாக உங்களால் கண்டிப்பாக போட்டுற முடியும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கிட்டேங்க. சென்டரில் போட்டுட்டு அதை சுற்றிலும் வந்து 5 ஸ்டோன்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிட்டேன். நான் எடுத்திருக்கிறது இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ராய்டரி த்ரெட்டு தாங்க எடுத்திருக்கேன். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அவங்க வந்து ரொம்ப பட்ஜெட்டில் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம சில்க் த்ரெட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டைம் ஆகுங்க இந்த இடத்துல. இந்த 8 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து ஒரு இதுக்கும். அதனால் நான் வந்துட்டு இந்த மாதிரி எம்ப்ராய்டரி த்ரெட் யூஸ் பண்ணிக்கிட்டேன். எப்படியெல்லாம் வந்து சேம் டிசைன் வேணும் பட் பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க இல்லைங்களா, எனக்கு காஸ்ட்டு கம்மியாக வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கும் ஈஸியாக அவங்களுக்கு பட்ஜெட்டில் வந்து பண்ணி கொடுத்துட முடியுங்க. இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு முடித்ததுக்கப்புறம் நான் அதை சுற்றிலும் வந்து இந்த மாதிரி ஜர்தோசியில் ரன்னிங் ஸ்டிச் தாங்க போட போகிறேன். நீங்கள் இதை வந்து நார்மலாக ஊசி நூல் வச்சும் தைச்சிக்கலாம். நான் வந்து முன்னாடி இது வந்து ஒன்று போட்டிருந்தேன் பட் வீடியோ கிளிப் எடுக்க மறந்துட்டேன். நார்மலாக ஒரு இடத்துலேருந்து ஊசி எடுத்துகிட்டு அதில் ஜர்தோசி லோட் பண்ணி மறுபடியும் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல குத்திட்டு நீங்கள் சென்டரில் ஒரு லாக் மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு உட்காந்துரும். பட் வந்து எனக்கு அந்த மாதிரி நார்மல் நீடிலில் போடுறத விட இந்த மாதிரி ரன்னிங் ஸ்டிச் வந்து போட்டால் கொஞ்சம் ஃபினிஷிங் இருந்த மாதிரி இருந்துச்சுங்க. அதுவும் இல்லாமல் டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் வந்து ஜர்தோசியில் ரன்னிங் ஸ்டிச் வந்து போட்டுக்கிட்டேங்க. ஜர்தோசியில் ரன்னிங் ஸ்டிச் வந்து போடும்போது உங்களுக்கு சின்னதாக எந்த ஒரு மிஸ்டேக்ஸ் மட்டும்தான் ஆகும். நீங்கள் போட்டுட்டு இருக்கும்போது இடையில த்ரெட்டு மட்டும் விட்டுருவீங்க. அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமாக போடாதீங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே வந்து லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்போஸ் அந்த த்ரெட்டு வரல அப்படின்னாலும் நீங்கள் அடுத்தடுத்து ஈஸியாக கட் பண்ணி போட்டுடலாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து போட்டுட்டு அதுக்குள்ளே அதை சுற்றிலும் வந்து நம்ம இந்த மாதிரி ஜர்தோசி போடலாம். இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்குது ஜர்தோசி அப்படின்னா இப்போ யூஸ் பண்ணுற டெக்னிக் யூஸ் பண்ணுங்கள். லைட்டாக அந்த ஸ்ப்ரிங்கை வந்து மேலே இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் சிசர் வச்சு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லாக் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக அந்த எக்ஸஸ் எல்லாம் போயிடுங்க. நீங்கள் வந்து இப்படியும் ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஜர்தோசியில் லேசி டைசி ஸ்டிச் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கேப்குள்ளே நீங்கள் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டும் போட்டுக்கலாம். அப்படி போட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து வரும். அது வந்து நார்மல் நீடில் யூஸ் பண்ணும்போது இது வந்து நீங்கள் வந்து ரன்னிங் ஸ்டிச்சும் வந்து இந்த மாதிரி உடன் நீடில் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். அப்படி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீட்டாக கிடச்சிருங்க. மேலே இருக்கிற ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கும் இதே மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வந்து சில்க் த்ரெட்டில் ஃப்ரெஞ்ச் நாட் இல்லைன்னா வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட்லாம் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் அட்லீஸ்ட் த்ரெட்டை வந்து ஒரு 8 ஸ்ட்ராண்ட்ஸாக எடுக்கணும். எடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு 16ஆக கிடைக்கும். அந்த மாதிரி 16 ஸ்ட்ராண்ட்ஸ் இருந்தால் தான் உங்களுக்கு இந்தளவுக்கு மொத்தம் வரும். அப்படி போடும்போது தான் உங்களுக்கு வந்து இந்தளவுக்கு நாட் வந்து விழுங்க. இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் முடிச்ச வாட்டி நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் வந்து ஜரி த்ரெட்டை வந்து எடுத்துகிட்டு அந்த ஸ்டோன்ஸை சுற்றி போட்டுக்கோங்க. மறுபடியும் வந்துட்டு நம்ம ஜர்தோசி லோடிங் வந்து போட போகிறோம். இந்த தடவை வந்து எப்படி உடன் நீடில்லையே போடலாம் அப்படின்ட்டு நான் சொல்லியிருக்கேன். அதுக்கும் ஃபஸ்ட்டு வந்து கட் பீட் எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து ஒரு 3 mm அடுத்து சுகர் பீட் போட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு ஜர்தோசியை வந்து இந்த மாதிரி லோட் பண்ணிக்கணும். நீடிலில் லோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு உள்ளே விட்டுருங்க. எந்த சைடில் நம்ம போகிறோமோ அந்த சைடில் ஒரு டைம் ஒரு பஞ்ச் ஒன்று லோட் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா நல்லா வந்து இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் பண்ணிடலாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து லோட் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு எந்த சைடு நம்ம பண்ணுறோமோ அந்த இடத்துல சின்னதாக ஒரு செயின் ஒன்று போட்டுக்கோங்க. போட்டுட்டு மறுபடியும் அந்த முடிக்கிற இடத்துல சின்னதாக ஒரு லாக் மாதிரி போட்டுக்கிட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் வரும்போது ஒரு சின்னதாக ஒரு செயின் போட்டிங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிஃபாக உங்களுக்கு வந்து நின்றுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்டோன்ஸை சுற்றியும் வந்து நம்ம ஜரி த்ரெட்டில் போட்டுக்கிட்டோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா டேப்லெட் பீடை வெறும் நம்ம க்ளூ மட்டும் தான் வச்சு அப்ளை பண்ணி இருந்தோம். ஆனால் இந்த மாதிரி வச்சு தைக்கணுங்க, இல்லைனா வந்து பிடுங்கிட்டு வந்துடும். இதுலேயே பார்த்தீங்கன்னா கூட ஜஸ்ட் ஸ்டோன் வச்சு அப்ளை பண்ணியிருந்தேன், ஆனாலுமே உங்களுக்கு வெளியே வந்துடுச்சு. கட்டாயமாக இதை வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து நைலான் த்ரெட்லேயுமே ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
பட் இந்த மாதிரி நார்மல் நீடில் ஆல்ரெடி இருந்தது அப்படின்றதுனால நான் அதில் ஸ்டிச் பண்ணிட்டேன். பேக் நெக் வந்து இவ்வளோ தாங்க போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன அப்படின்னா புட்டாஸ் போட போகிறேங்க. இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து எனக்கு வந்து ஒரு 2000லேருந்து 2300 ரேஞ்சுக்குள்ளே, அதிகபட்சம் எனக்கு வந்து ஒரு 2K ரேஞ்சுக்குள்ளே வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்க அனுப்பின டிசைன்ஸ்லேருந்து நான் என்னென்னலாம் கட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு அதில் அந்த சுற்றிலும் வந்து ஜர்தோசி இருந்தது, அந்த ஸ்டோன் சுற்றிலும். அதனால் அந்த ஜர்தோசி வந்து கட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சில்க் த்ரெட்டில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட், லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போடாமல் எம்ப்ராய்ட்ரி த்ரெட் யூஸ் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து நெக்கு சுற்றிலும் இந்த மாதிரி கட் ஒர்க்காக இருந்தது. ஸ்கேலப் பேட்டர்னில் கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு ஸ்டிச்சிங்கும் வந்து எனக்கு பேசிக்கான ஸ்டிச்சிங் காஸ்ட்யூம் மட்டுமே போடுங்க சிஸ்டர், எனக்கு வந்து அந்த கட் ஒர்க் அந்த மாதிரிலாம், அதாவது ஸ்கேலப் டிசைன் அதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னாங்க. அதனால் நான் ரவுண்ட் நெக்கில் அந்த மாதிரி ஸ்கேலப் போட்டுக்கிட்டேங்க. இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா காஸ்ட்டு வந்து நம்ம நல்லாவே கம்மி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஹேண்டு தாங்க. ஹேண்ட்லேயும் கீழே என்ன டிசைன் நம்ம பேக்கில் போட்டிருந்தோமோ சென்டரில் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது சுற்றியும் சமிக்கி 3mm சுகர் பீடு இதை தாங்க போட்டிருந்தேன். இந்த ப்ளவுஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 2200 ருபீஸ் நான் வந்து சார்ஜ் பண்ணியிருந்தேங்க. ஸ்டிச்சிங்க்கு வந்து தனியாக சார்ஜ் பண்ணியிருந்தேன். 350 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணியிருந்தேங்க. இதோட லுக் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.